Welcome to Max Naira. 10th standard Max chapter 1 exercise 1.1ல 7th question பார்க்கலாம். ஓகேவா? 7th questionல ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. given அங்க கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்கறத ப்ரூவ் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம், செகண்ட் சப்டிவிஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ 7th கொஸ்டின் பாருங்க, ரீட் பண்றேன். let a equal to the set of all natural numbers less than 8. set of all natural numbersனா சொல்லியிருக்காங்க. natural numbersனாலே நம்மளுக்கு என்ன தெரியும், n equal to 1, 2 போகும். ஓகேவா? ஆனா அது less than 8, less than 8னா 8க்குள்ள தான், up to 8க்குள்ள. ஓகேவா? அது b வேல்யூ பாருங்க, the set of all prime numbers less than 8. ஆல்ரெடி சொல்லிக்க பிரைம் நம்பர்ஸ்னா என்ன சொல்லிக்க, 1 and itself called தான் பிரைம் நம்பர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 எடுத்தீங்கன்னா அது 1 டேபிளையும் 3 டேபிள் மட்டும் தான் போகும், அந்த டேபிள்ஸ்ல மட்டும் தான் போகும். அந்த மாதிரி இப்போ நம்பர்ஸ் தான் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரைம் நம்பர்ஸ்னு ஒரு குழு கொடுத்தாங்க, அதுவும் 8க்குள்ள தான். லெஸ் தென் ஈக்குவல் சொன்னா நம்ம 8 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனா இங்க லெஸ் தென் 8, அப்போ 8க்குள்ள. C1 பாருங்க, தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். இருக்கிறதுல ஈவன் பிரைம் நம்பர் எதுனா ஒன்லி 1, 2 மட்டும்தான். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இதுவே நம்ம வெரிஃபை பண்ணலாம். கிளியர்? புரியுதாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோம். நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ set of all 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன்னா 8 அவங்க ஈக்குவல் சொல்ல, லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 8க்குள்ளதான். ஓகே. பி வேல்யூ என்ன, பிரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் எதுல இருந்து, தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. எதெல்லாம் வரும் பிரைம் நம்பர், 2, 3, 5, 7, அவ்வளவுதான். ஓகேவா? 8 கிடையாது, 8 வந்து காம்போசிட் நம்பர். சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது ஈவன் பிரைம் நம்பர்ஸ், 2 மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. கிளியர்? இப்போ நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி. முதல் பிராக்கெட்டை தான் நம்ம கிளியர் பண்ண சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. அப்போ ஏ வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 7 இன்டர்செக்ஷன் பி வேல்யூ என்ன, 2, 3, 5, 7. புரியுதாமா? இப்போ இதுல எது காமன், இன்டர்செக்ஷன்னாலே காமன் தான். இதுல எது காமனா இருக்கு நம்மளுக்கு, 2, 3, 5, 7 தான் காமனா இருக்கு. ஓகே, புரியுதாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட எதை கிராஸ் பண்ணோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது பேரு. ஓகேவா? கிராஸ் பண்ணோம், ஆர்டர் பேர்ல எழுதணும். லாஸ்ட் வீடியோ நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஓகேவா? நிறைய சம்ஸ் பார்த்தாச்சு, இனிமேல் நீங்க அதை டக்குறாங்க சொல்லலாம். இப்போ இதை நான் டைரக்டாவே போட்டுடலான்னு போடலாம், இல்லைன்னா ஏ இன்டர்செக்ஷன் உடைய வேல்யூ என்ன, 2, 3, 5, 7 கிராஸ் சி வேல்யூ என்ன, 2 மட்டும்தான். கிளியர்? அப்போ அது பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஆர்டர் பேரு 2 ஓட 2 அவ்வளோதான். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்கும் நம்மளுக்கு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போ பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ஏ கிராஸ் சி, ஏ வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி வேல்யூ என்ன, 2. ஓகேவா? அப்போ இது ரொம்ப ஈஸியாக போட்டலாம்.
ஒன்னோட ஒன்று ஆர்டர் பேர் பண்ண அவ்வளோதான். அப்போ 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இங்கே நீங்கள் கமா போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது A கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். B கிராஸ் Cனா B வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 3 5 7 தெரியும். பிரைம் நம்பர் சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட C வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு 2. அதை கிராஸ் பண்ண போகிறோம். கிளியர்? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த A கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, இது கேன்சல் பண்ணல பாருங்க. இதுக்கு என்ன வரும் 2,2 இதுக்கு ஆர்டர் பேர் சொன்னால 2,2 3,2 5,2 7,2. இப்போ நம்ம A கிராஸ் C கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எது? இதுக்கும் உள்ள காமன் எது பாருங்க. ஓகேவா? இதுக்கும் இன்னும் காமன் இருக்குன்னா இது காமன் வரும் 2,2 காமன் வரும். நெக்ஸ்ட் 3,2 காமன் வரும். நெக்ஸ்ட் 5,2 காமன் வரும். நெக்ஸ்ட் 7,2 காமனா வரும். எது பாருங்க, இங்க 2,2 நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் 3,2 நெக்ஸ்ட் 5,2 நெக்ஸ்ட் 7,2 அந்த காமன் ஆகிறது தான் இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதும். இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் பாருங்க என்ன ஆன்சர் வந்தது 2,2 3,2 5,2 7,2 தான் வந்தது. செகண்ட் ஈக்குவேஷனே 2,2 3,2 5,2 7,2 தான் வந்தது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. Therefore, left hand side equal to right hand side. அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் ஆன்சர் பேப்பரில் அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ரூவ் பண்ணதாலும் அதை எடுத்து எழுதணும். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C equal to A cross C intersection B cross C. A intersection B cross C equal to A intersection C B intersection C. Okay. Hence proved. ரொம்ப சிம்பிள்மா, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். Thank you students.